வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற ஒரு எண் 30. 30 வெள்ளிக்காசு. கேட்ட உடனே மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும்ல. ஆனா இது வெறும் ஒரு காட்டி குடுப்புக்கு கொடுத்த விலை மட்டும் இல்லைங்க. இதுக்கு பின்னாடி பல நூற்றாண்டுகளா பின்னப்பட்ட ஒரு பெரிய கதை இருக்கு. அதோட உச்சக்கட்டம் தான் இந்த 30 வெள்ளிக்காசு. சரி, ஏன் 30? வேற ஏதாவது நம்பர் இருந்திருக்கலாமே. இது சும்மா ஏதோ ஒரு ரேண்டமா எடுத்த நம்பரோ? நிச்சயமா இல்ல. இந்த எண் சும்மா தற்செயலா வந்ததில்ல. இது பல நூற்றாண்டுகளா தொடர்ந்து வந்த ஒரு தீர்க்க தரிசனத்தோட முக்கியமான ஒரு கண்ணி. வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை நாம ஒன்னொன்னா அவிழ்க்கலாம். இந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும்னா நாம ஒரு டைம் டிராவல் பண்ணணும். கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி போனோம். எங்க? பண்டைய மோசையோட நியாயப்பிரமாண காலத்துக்கு. அங்கதான் இந்த 30ங்கிற எண்ணுக்கு முதல் முறையா ஒரு அதிர்ச்சியான அர்த்தம் கொடுக்கப்பட்டுச்சு. இங்க பாருங்க, இதுதான் அந்த முக்கியமான வசனம். யாத்ராகமம் 21:32ல என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு மாடு ஒரு ஆண் அடிமையோ இல்ல பெண் அடிமையோ முட்டி சாகடிச்சிருச்சுன்னா அந்த மாடோட சொந்தக்காரர் அந்த அடிமையோட எஜமானனுக்கு 30 ஷேக்கல் வெள்ளி கொடுக்கணும். இதுதாங்க அந்த எண்ணோட ஆணிவேர். இந்த வசனம் தான் அதுக்கு ஒரு அசைக்க முடியாத அர்த்தத்தை கொடுக்குது. அப்போ இதோட அர்த்தம் என்ன? ரொம்ப சிம்பிள். 30 சேக்கல் வெள்ளிங்கிறது ஒரு அடிமையோட உயிருக்கான அதிகாரப்பூர்வமான சட்ட ரீதியான நஷ்டஈடு. யோசிச்சு பாருங்க, சட்டத்துல ஒரு மனுஷனோட உயிருக்கு இதை விட ஒரு கேவலமான குறைஞ்ச மதிப்பீட்டை வைக்கவே முடியாது. ஒரு மனுஷனோட லோவஸ்ட் லீகல் வேல்யூ அதுதான் இந்த 30 வெள்ளி. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ பல நூற்றாண்டுகள் முன்னோக்கி வருவோம். அதே 30ங்கிற எண் இப்போ எப்படி ஒரு திகைக்க வைக்கிற தீர்க்க தரிசனத்துல மறுபடியும் வருதுன்னு பார்க்கலாம். அதாவது, ஒரு சட்டத்திலிருந்து ஒரு சாதாரண நம்பர் இப்போ ஒரு பெரிய தீர்க்க தரிசன நாடகத்தோட மையமா மாறுது. கிமு 500 சுத்தி சக்கரியான்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அப்போ இருந்த இஸ்ரவேல் மக்களோட ஆன்மீக நிலைமை எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க கடவுள் அவரை லைவா ஒரு நாடகம் நடத்த சொன்னார். ஆமாங்க, ஒரு லிவிங் டிராமா. ஸோ இந்த தீர்க்க தரிசனம் முதல்ல அவரோட காலத்து மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டயக்னோசிஸ் மாதிரி. அந்த நாடகத்துல சகரியா கடவுள் மாதிரியே நடிச்சாரு. அப்போ அவரோட சேவைக்காக மக்கள் கொடுத்த சம்பளம் என்ன தெரியுமா? 30 வெள்ளிக்காசு. வசனத்தை பாருங்க. அப்போ கர்த்தர் என்கிட்ட சொன்னார், அதை குயவன் கிட்ட தூக்கி எறி, என்ன ஒரு அற்புதமான விலைக்கு என்ன மதிச்சிருக்காங்க பாருன்னு சொன்னார். இந்த வார்த்தைகள்ல இருக்கிற அந்த சாக்காசம கவனிச்சிங்களா? கடவுளை நக்கல் பண்ற மாதிரி இருக்கு. இந்த தீர்க்க தரிசனத்துல சில முக்கியமான தடயங்கள் ஒளிஞ்சிருக்கு. வாங்க பார்க்கலாம். 1, கடவுளுக்கு கொடுத்த சம்பளம் ஒரு அடிமையோட விலைக்கு சமம். 2, அந்த பணத்தை கோயில்ல தூக்கி எறியணும். 3, அந்த பணம் கடைசியா ஒரு குயவனுக்கு போய் சேரணும். 4, அந்த அற்புதமான விலைங்கிற வார்த்தை அது ஒரு தெய்வீக நையாண்டி. இந்த சின்ன சின்ன டீடைல்ஸ் எல்லாம் பின்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமா மாறப்போகுது. மறுபடியும் அதே 30. பாத்தீங்களா? இது சும்மா ஒரு கோயின்சிடன்ஸ் கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அடிமையோட உயிருக்கு என்ன விலை நிர்ணயிக்கப்பட்டதோ அதே விலையை இப்போ மக்கள் அவங்களோட கடவுளுக்கே சம்பளமா கொடுக்கறாங்க. இதுதான் அந்த திட்டமிட்ட ஆச்சரியமான தீர்க்க தரிசன இணைப்பு. சரி, இப்போ நாம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் நாம பார்த்த அந்த வரலாற்று நூலும் தீர்க்க தரிசன நூலும் எப்படி சுவிசேஷங்கள்ல ஒன்னா இணைய போகுதுன்னு இப்ப பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷத்துல யூதாஸ் நேரா மத தலைவர்கள் கிட்ட போறான். நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுத்தா எனக்கு என்ன தருவீங்கன்னு கேட்கறான். அவங்க அவனுக்கு 30 வெள்ளிக்காசு எண்ணி கொடுத்தாங்க. அதே தொகை சகரியா தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்ட அதே 30 வெள்ளி. இங்கதான் விஷயமே இருக்கு. அந்த மத தலைவர்களுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல. அவங்க அந்த 30 வெள்ளிய கொடுக்கும்போது அவங்களுக்கே தெரியாம சக்கரியாவோட தீர்க்க தரிசனத்தை அப்படியே அரங்கேத்துறாங்க. அவங்க கண்ணுல மெஸ்ஸியா ஒரு ராஜாவா தெரியல, ஒரு அடிமையா தெரிஞ்சிருக்கார். சோ அந்த தீர்க்க தரிசன நிறைவேற்றம் வெறும் நம்பர்ல மட்டும் இல்ல, அந்த நம்பர் குறிச்ச அந்த மதிப்பீடுலயும் தான் இருந்துச்சு. ஆனா நில்லுங்க, கதை இன்னும் முடியுத. இந்த தீர்க்க தரிசனத்தோட நிறைவேற்றம் இன்னும் ஆழமா போகுது. அதோட சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட அப்படியே நிறைவேறுச்சு. இதுதான் இந்த தீர்க்க தரிசனம் எவ்வளவு துல்லியமானதுன்னு நமக்கு காட்டுது. இப்ப பாருங்க, நாம இத சைட் பை சைடு வச்சு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஜக்கரியா சொன்னது என்ன? 30 வெள்ளி கொடுக்கப்படும். நடந்தது என்ன? யூதாஸுக்கு 30 வெள்ளி கொடுத்தாங்க. ஜக்கரியா சொன்னது என்ன? பணம் கோயில்ல எரியப்படும். நடந்தது என்ன? யூதாஸ் பணத்தை கோயில்ல தூக்கி எறிஞ்சான். ஜக்கரியா சொன்னது என்ன? அது குயவனுக்கு போகும். நடந்தது என்ன? அந்த பணத்தை வச்சு ஒரு குயவனோட நிலத்தை வாங்கினாங்க. ஒரு அவமானகரமான மதிப்பீடு. இங்க மெஸ்ஸியா நிராகரிக்கப்பட்டு விற்கப்பட்டார். இந்த பொருத்தம் சும்மா சொல்லல, அப்படியே அச்சாசலா இருக்கு. திகைப்பா இல்ல? சரி, இவ்வளவு துல்லியமா இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதுக்கு பின்னாடி இருக்கிற சக்தி வாய்ந்த இறையல் அர்த்தம் என்ன? அதை பத்தி இப்ப பார்க்கலாம். இது வெறும் ஒரு வரலாற்று நிகழ்வு மட்டும் இல்லைங்க, இதுக்குள்ள ஒரு ஆழமான ஆன்மீக உண்மையும் இருக்கு. இத மாபெரும் பரிமாற்றம்னு சொல்லுவாங்க. அதாவது தி கிரேட் எக்ஸ்சேஞ்ச். கிறிஸ்து தனக்குன்னு எடுத்துக்கிட்டது என்ன? ஒரு அடிமையோட மதிப்பீடு. பதிலுக்கு மனுஷங்களுக்கு என்ன கிடைச்சது? கடவுளோட பிள்ளைகள்ங்கிற அந்தஸ்து.
அவர் நிராகரிப்பை ஏத்துக்கிட்டார், ஆனா நமக்கு அங்கீகாரம் கிடைச்சது. அவர் மரணத்தை ஏத்துக்கிட்டார், நமக்கு வாழ்வு கிடைச்சது. இதுதாங்க இந்த முழு சம்பவத்தோட மையக் கருத்து. இந்த முழு கதையும் ஒரே வரியில சுருக்கமா சொல்லணும்னா இந்த மேற்கோள் ரொம்ப சரியா இருக்கும். மனுஷங்க கடவுள ஒரு அடிமையோட விலைக்கு மதிச்சாங்க, ஆனா கடவுளோ மனுஷங்கள தன்னோட மகனோட விலைக்கு மதிச்சாரு. யோசிச்சு பாருங்க, மனுஷங்களோட நிராகரிப்பு எவ்வளோ மோசமா இருந்துச்சுன்னு, ஆனா கடவுளோட அன்பு எவ்வளோ பெருசா இருந்துச்சுன்னு இது தெளிவா காட்டுது. அப்போ கடைசியா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த காட்டி கொடுப்புங்கிறது திடீர்னு நடந்த ஒரு சம்பவம் இல்ல. இது பல நூற்றாண்டுகளா இருந்த ஒரு தீர்ப்போட வெளிப்பாடு. சரி, இது நம்ம மனசுல ஒரு கேள்வியை எழுப்புது. இது மாதிரி வேற என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடியே ஆனா நமக்கு புரியாம மறைஞ்சிருக்கலாம்? வரலாற்றுல நடக்கிற சம்பவங்களையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தங்களையும் நாம இன்னும் ஆழமா யோசிக்கணும் இல்லையா?